வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. தமிழ்நாடு அரசியல் களம் வந்து பார்த்தீங்கன்னா மாறிட்டே வந்துட்டே இருக்கு. இப்போ இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே விஜயோட அரசியல் வரைக்கும் வந்து பெருசாக பார்க்குறாங்க. அந்த ஒரு இம்பாக்ட்ன்றது இந்த எலெக்ஷனில் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மேபி இங்கே இருக்க ஓட்டர்ஸோட டர்ன் அவுட் அடுத்த வருஷம் மாறும்னு நினைக்கிறீங்களா? தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் அமரர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்துக்கு பிறகு திரைத்துறையில் வந்த யாருமே சோபிக்க முடியல, யாருமே வெற்றி பெற முடியல. மறைந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் ஆகட்டும், அதைத் தொடர்ந்து மிக பிரபலமான நடிகர் பாக்யராஜ், டி ராஜேந்தர் எல்லாம் வந்தாங்க. ஈவன் எஸ் ராஜேந்திரனே கூட ஒரு கட்டத்தில் களத்திற்கு வந்தார். எம்ஜிஆர் SSR அதிமுகன்னு தொடங்கி அவருமே களத்துக்கு வந்தார். யாருமே வெற்றி பெற முடியல. திரு விஜயகாந்த் அவர்கள் வெற்றி பெறுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தது. அதிமுகவுக்கு மாற்றாக இவர் வர்றாரு அப்படின்னு. அவர் தொடக்கத்தில் இன்றைக்கு விஜய் செய்கிற மாதிரியே தன்னுடைய ரசிகர் மன்றங்களை பூரா அரசியல் படுத்தினார். ஒவ்வொரு கிளை, பேரூர், ஒன்றியம் அப்படின்னு போட்டுட்டு கொடி கூட அந்த ரசிகர் மன்றத்துக்கு தனி கொடி, தனி அமைப்பு என்று உருவாக்கி கட்டமைப்பை வலிமைப்படுத்திட்டு தான் அவர் அரசியலுக்கு வந்தார். கிட்டத்தட்ட ஒரு 4% 10% வாக்குகள் வரைக்கும் வந்தார். பிரதான எதிர்க்கட்சி என்கிற வரைக்குமே இரண்டாவது தேர்தலில் வந்தார். ஆனால் தனித்து எந்த ஒரு திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனித்து தேர்தல் களம் கண்டு வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கு சாத்தியமே இல்லை என்பதை அவருடைய தோல்வியை நிரூபிச்சிருச்சு. கிட்டத்தட்ட 27 இடங்களில் வெற்றி பெற்று பிரதான எதிர்க்கட்சி தலைவராக வந்தார். முதல் தேர்தலில் அவர் மட்டுமே வெற்றி பெற்று வருகிறார் உதாசலத்தில். அடுத்து அதிமுகவோட கூட்டணி சேர்ந்ததுனால தான் ஒரு 41 இடங்களில் போட்டுவிட்டு 27 இடங்களில் வெற்றி பெற்று எதிர்க்கட்சி தலைவராக வர்றார். அடுத்தடுத்து சரிவு, இன்னைக்கு 1% கீழே வர்ற அளவுக்கு போயிடுச்சு. அதே மாதிரி சரத்குமார் அவர்களும் அரசியல் கட்சியை தொடங்கினார். அவருக்கு ஒரு சமுதாய பின்னணி இருக்குது, எனவே அவர் சக்ஸஸ் பண்ணுவார் அப்படின்னு சொன்னாங்க. அவருமே முடியலை. ஆமாம். அது மாதிரி திரு ரஜினிகாந்த் மிக பாப்புலராக இருக்கிறாரு. அவர் வந்தாருன்னா அரசியலில் திருப்பி போட்டுருவார் தமிழ்நாட்டு அரசியலே அப்படின்னு சொன்னாங்க. அவர் ரொம்ப யோசித்து நிதானமாக பார்த்துக்கிட்டு கிட்டத்தட்ட 96 எதிர்பார்த்தாங்க. அன்றைக்கு 18-20 வயசில் அவருடைய ரசிகர்கள்லாம் 50-60 வயசு ஆகி பேரம்பேத்தி எடுத்ததுக்கு பிறகு இன்னும் தலைவர் வந்துருவான்னு காத்து கிடந்து கட்சி கட்டமைப்பை உருவாக்குனாங்க. கிளை வரைக்குமே உறுப்பினர்கள் சேர்த்து பேரெல்லாம் மாற்றி பெரிய அளவில் பொறுப்பாளர்கள்லாம் போட்டு பண்ணாங்க. கடைசியில் அவருமே கொடி வரைக்கும் வந்துருந்துச்சு, பாபா சிம்பல் வச்சு எல்லாமே வந்துட்டாரு. கடைசியில் அவர் உடல்நலத்தை காரணம் காட்டினார். இந்த சிஸ்டமும் சரியில்லை, என்னால் மாற்ற முடியாதுன்னு தோல்வியை ஒப்புக்கொண்டு அவரும் போயிட்டார். திரு கமல்ஹாசன் திடீரென வந்தார். 10-20 வருஷமாக 30 வருஷமாக எதிர்பார்த்த ரஜினி வராத நிலையில் திரு கமல் அவர்கள் வந்தார். கமலுமே பிரபலமான நடிகர், மக்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அவரும் அரசியல் களத்தில் வருகிற பொழுது அவருமே நகர்பகுதிகளில் கோவை, சென்னை, தஞ்சை, மதுரை போன்ற நகர்பகுதிகளில் ஓரளவுக்கு கணிசமான வாக்கு வாங்கினார். கிராம பகுதியில் அவருக்கு எந்த ஆதரவுமே இல்லை. எனவே அவரும் இனி தனித்து நம்ம இயங்க முடியாதுன்னு திமுகவோட போய் அணி சேர்ந்துட்டார். இப்படி நமக்கு பல முன்னுதாரணங்கள் இருக்கிறது. ஒரு அரசியல் கட்சி வெற்றி பெற வேண்டும் என்றால் 35-40% அந்த மக்களினுடைய வாக்குகளை பெற வேண்டும். வெறும் ரசிகர்கள், நீங்கள் 20 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் ரசிகர்கள் இருக்காங்க அப்படின்னா அந்த 30 லட்சம் பேரில் 30 லட்சம் குடும்பத்தினர் ஒரு 60 லட்சம் பேர் அவருடைய ஆதரவு நிலையில் இருப்பாங்க. 6.5 கோடி வாக்காளர்கள், இதில் 1.5 கோடி 2 கோடி பேர் ஆதரிச்சா தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும். இல்லை, 30-40 லட்சம் பேர்லேயே ஆல்ரெடி கட்சியில் இருக்கிறவங்க நிறைய இருக்கிறாங்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இளைஞர்கள், மற்ற நடிகர்களுடைய ஃபாலோயர்ஸ், அவங்களுடைய ரசிகர்களை காட்டிலும் விஜய் ரசிகர்கள் என்பவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டு வர்றாங்க. பெரிய அளவில் இளைஞர்கள் வருகிறார்கள். இந்த இளைஞர்களை ஈர்ப்பதற்கு என்றே நாம் தமிழர் கட்சி சீமான் ஒரு பக்கம் போயிட்டுருக்காங்க, அவங்க பின்னாடி போகிறாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற திரு அண்ணாமலையும் அரசியலில் ஆர்வமுள்ள புதிய இளைஞர்களை ஈர்ப்பதற்கான அந்த வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. அவர் பின்னாடியுமே இந்த எண் மக்கள் வந்திருப்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற மிகப்பெரிய அரசியல் கட்சிகளில் நமக்கு வாய்ப்பு இருக்காது, நாம் பொறுப்புகளுக்கு வர முடியாது என்று வருகிற பொழுது